அத தாவீது இங்க சொல்றாரு, நான் யாரு எனக்கு தெரியும், என்னுடைய ஹிஸ்டரி என்ன எனக்கு தெரியும், எங்க அப்பா யார் எனக்கு தெரியும், எனக்கு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டும்படியான எல்லா பொருட்களையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது எப்படி உண்டானது? என்னால உண்டாகல, இது என்னால உண்டாகல. நான் யாரு? ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். அதான் என்னோட ஹிஸ்டரி. ஆடு மேய்ப்பன் அதான் தெரியும் எனக்கு. இந்த பெரிய ஆலயம் கட்டும்படியான இவ்வளவு தங்கம் வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் கூட சேர்க்கறதுக்கு நான் யாரு? எனக்கு எப்படி உண்டாச்சு இதெல்லாம் கூட? தாவீது சொல்றாரு, எங்கேயோ நான் இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, இந்த ஆலயம் கட்டுவதற்காக எல்லா தேவையும் சந்திக்கப்படும்படியாகத்தான் என்னை ராஜாவாய் கர்த்தர் என்ன உட்கார வைத்திருக்கிறார். அதாங்க உண்மை. நமக்கு தெரியும் ஒரு 10 வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், வேற மாதிரி தான் இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். எதுக்காக கொடுத்திருக்காரு? உன்னை கொண்டு ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். இன்னைக்கு நம்ம சொல்றோம், எலியாவை கொண்டு கர்த்தர் செய்தார், எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்தார். உங்களுக்கு நானும் செய்ய மாட்டாரு என்ன? செய்வாரு. இன்னைக்கு என்ன பண்றோம்? அதான் பேசிட்டு இருக்கோம். அவங்க செய்வாங்க, அவங்க கிட்ட இருக்கு செய்வாங்க. நம்ம கிட்ட எங்க இருக்கு இல்ல அப்பாற்பட்ட பிரச்சனை. கொடுக்க வேண்டிய மனம் இருந்தாலே கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க நிறைய பேருக்கு எங்கிட்ட இல்லையே இல்லையே இல்லையே, ஆண்டவர் எப்பவுமே தரித்திரராக ஆண்டவர் என்னைக்கே விட மாட்டார். புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை தேடி வந்த உங்களுக்கு யாவையும் தேவன் தருவாரே. இன்னும் நம்ம வாயில எதுவுமே இல்லை நம்ம ஏன் சொல்லுவோம்? அப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு நம்மள. கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. சந்தோஷம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாக உட்கார சொல்ற, நான் யாரு? நான் ஒண்ணுமே இல்லாதவன். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லல் வைத்து கொண்டீரே. நான் யாரு? தெல்லு பூச்சிங்க. தெல்லு பூச்சி மதிக்காதவன். வீட்டுல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படியான எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கிறேன்னா அதுக்கு யாரு காரணம்? என் தேவன் எனக்கு உயர்த்தி வச்சிருக்காரு, ராஜா உட்கார வச்சிருக்காரு. நான் ராஜாவா உட்கார்ந்தபடினால்தான் இதெல்லாம் நான் செய்ய முடியும். சொல்றாரு அங்கே அந்த மீகால் அம்மா தான் சொல்றாங்க அவரை பார்த்து, என்ன இப்ப ஆடுறீங்க போயிட்டு, எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடுறீங்க போயிட்டு. அவர் சொல்றாரு, உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் ஆடு மேய்க்கும் போது இப்ப ஆடும். ஹல்லேலூயா. நான் அவருக்கு முன்பாக ஆடுறதும் பாடுறதும் எனக்கு அவமானம் கிடையாது. காரணம் என்ன? தேவன் தான் அழக பார்த்தாரு, தேவன் தான் உயர்த்தினாரு. அவருக்கு முன்பாக நான் என்ன பண்றது இல்ல, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நமக்காக இறங்குகிறவங்க, நமக்காக செய்யறவங்க, நமக்காக நம்மை நேசிக்கிறவங்க, அவங்களுக்காக நம்ம எதையும் செய்யலாம். எங்க எவ்வளவும் இறங்கி போட தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஸ்தோத்திரம். சில பேர் இருப்பாங்க, நம்ம எப்போ அழிவோம், அதான் அந்த யோனா மாதிரி சில பேர் இருப்பாங்க, நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, எப்ப அடைவான், அப்படி ஆமா இப்படி ஆவான் பார்த்துட்டே இருப்பாங்க. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. சில பேருங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை பேசிக்கிட்டே இருப்பாங்களா, நம்மளை குறிச்சு பண்ணட்டும், நம்ம பத்தி கண்டுக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. நமக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பேசி கேட்டா எங்கேயும் போக முடியாது. அப்புறம் அப்படியே உட்கார்ந்து சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க. ஊருன்னா பேசும். சொல்லுவாங்களே, ஊர் வா என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. ஊர்னா பேசுதான் ஆகும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பேசிதான் இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு வழியை வச்சிருக்காரா, போய்கிட்டே இருக்கணும். அவள் தான் நான் அப்படி ஓடுறாமானுவான். ஒருத்தன் சொல்லுவான், அவனுக்கு ஓட தெரியலங்க, இப்படி போறான் பாரு, ஸ்லோவா போறான் பாரு அப்படின்னு சொல்லுவான். என்னாச்சு சொல்லுவான், என்னங்க அப்படி நிக்கிறான், அவன் நிக்கிற ஸ்டைல் பாருங்க, வேற மாதிரி நிக்கிறான். நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் நம்ம ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படவே கூடாது. தேவன் நமக்காக வைத்ததை என்ன பண்ணோம், புடிச்சுக்கணும். அவ்வளவுதான் போயிட்டு. ஹல்லேலூயா. அப்போ சொல்ற தாவீது, உம்மாலே உண்டானது ஆண்டவர் எல்லாருக்கும், உம் கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அப்ப தேவன் நம்ம கொடுக்கிறாரு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும், உணரணும். இதெல்லாம் எப்படி உண்டானது? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே ஜீவன் சுவாசம் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அது சொல்றாரு,
ஊழியக்காரர், சும்மா நான் இருக்க மாட்டேன் ஐயா, கம்மன்னு கிடக்க மாட்டேன், சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்மன்னு கிடக்க மாட்டேன், உம்மன்னு உட்கார மாட்டேன். என்ன பண்ணுவாடா? அப்படி உட்கார் சபையில என்ன பண்ண? சபையில உட்காந்துக்கிட்டு அப்படி யாருக்கு போட? உம்மன்னு உட்கார மாட்டேன், நானும் கம்மன்னு கிடக்கவும் மாட்டேன். நம்ம எப்படி இருக்குமா? இயேசு ராஜா எனக்குள்ள இருக்கிறார். அவன் என்ன பண்ணுவோம்? கத்தரி பாடி துதிச்சுக்கிட்டே இருப்போமா. நான் சும்மாவே இருக்க மாட்டேங்க. உண்மையா தான், நான் சும்மா இருக்க மாட்டேன். வீட்டை கூட ஏதாவது 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 பண்ணிட்டே இருப்பேன். வீட்டு சபைக்கு வந்தா கூட ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். இயேசுவுக்காக ஏதாவது என்ன பண்ண ஏதாவது ஏதாவது செய்யணும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இங்க பிறந்து இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? ஓடணும், செய்யணும். ஒரு நாள் சொல்லுவாங்க, மாஸ்டருக்கு தெம்பி இருந்தா அவர் பைக் எடுத்துட்டு போவாருங்க கொடுக்கறதுக்கு. ஒரு காலம் கூட அப்ப சொல்லுவாங்க, அப்ப என்னால போக முடியாது, இன்னைக்கு நான் போறேன், அன்னைக்கு நம்ம தேடி வருவாங்க வாங்கறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் வச்சிருப்பார் நம்ம எல்லாரையும் கூட. ஆக நான் தாவீது சொல்றாரு, ரொம்ப கரத்திலே வாங்க ஆண்டவரே, உமக்கே நான் கொடுக்குறீங்க. எப்படியப்பா? ஏன் பணம்? ஏன் பணம்? நான் சம்பாதிச்ச பணம், எங்க அப்பா சொத்து, எங்க அம்மா கர்த்தர் கொடுத்திருக்கா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எண்ணிப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசீர்வாதங்கள் எண்ணிப்பார். சொல்ற, எண்ணிப்பார், 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 அவை ஒவ்வொன்றையும் எண்ணிப்பார். 2015 நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? இல்லையா? சொல்லுங்க. ஒரு மாதிரி இருந்தோம் பாஸ். இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா கொடுத்த கன்றை போல நல்லா புஷ்டியா. கர்த்தர் நமக்கு எல்லா வீட்டு என்ன பண்ணிருக்காரு? எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப எல்லாமே நீ கேட்டதும் கேட்காததும் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்காரு. சில பேருக்கு ஆண்டவர் தரல. ஏன் ஆண்டப்ப இங்க தரல, ஆண்டவர் தரல? நம்ம யோசிக்கிறோம். கொடுத்தவன் என்ன பண்ண? வாங்கினவன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணமா? பகிர்ந்து கொடுக்கணும். ஓ, சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா பரிமாறும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அங்க இருப்பாங்க, எல்லாரும் கையில கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு பரிமாறதுக்கு. இவன் கையில தான் கொடுப்பா. நீ பரிமாறப்பா போயிட்டு. ஏன் மத்தவங்க தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். நீ பரிமாறு போயிட்டு. பரிமாற என்ன பண்ண? மற்றவங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. எது கொடுத்திருக்காருன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் கொடுத்திருக்காரு. தாவீது சொல்றாரு, நான் ஆலயம் கட்டும்படியான தங்கம் வெள்ளி நான் சேர்க்க போறேன். அவனுக்காக சேர்க்கல, ஆலயம் கட்டுவதாக சேர்க்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை என்ன? நம்முடைய தாகம் என்ன? நம்முடைய பங்கு என்ன? நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? அந்த கீழே சொல்றாரு பாருங்க. சொல்றாரு ஃபர்ஸ்ட் சொல்ல தாவீது, இத பாருங்கம்மா சபை சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்க, எனக்கு நான் கர்த்தர் சொல்றாங்க. என்ன சொல்றாரு அவரு? இது இன்னாலே உண்டான்ல, இதையும் பணம் கிடையாது, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, நான் கர்த்தருக்காக கொடுக்க போறேன். அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம கரத்திலே வாங்கணும், உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். அல்லேலூயா.